السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله مع الصابرين. صدق الله الكريم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات رواه البخاري أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் இருலக தலைவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல உபதேசங்களை கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ஒரு புனிதமான மாதத்தை, ஒரு புனிதமான நேரங்களை நாம் செலவழித்து விட்டு இப்பொழுது ஷவ்வாலினுடைய ஆரம்ப பத்திலே நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய 6 விஷயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஒரு 6 விஷயங்கள் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அந்த விஷயங்களை வெறுக்கின்றான். அந்த செயல்பாடுகள் நம்மிடத்திலே வருவதை அல்லாஹ் தஆலா மிகவும் வெறுக்கத்தக்கதாக வைத்திருக்கின்றார். அந்த 6 விஷயங்களை நாம் சொல்லிவிட்டு இந்த உரையை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அது என்ன 6 விஷயங்கள்? ஒன்றாவது அல்-அபஸ ஃபிஸ் ஸலாத்தி, தொழுகையிலே விளையாடுவது. தொழுகையிலே நாம் விளையாடினோம் என்றால் அது அல்லாஹ்விற்கு மிகவும் பிடிக்காத, மிகவும் ஒரு எரிச்சல் மூட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. தொழுகை என்பது அது அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பக்தி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு தேவையில்லாத விளையாட்டுகளிலேயோ சிந்தனைகளிலேயோ நம்முடைய தொழுகைகள் இருந்தது என்றால் அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து மிகவும் வெறுப்படைகின்றான். எனவே தொழுகையிலே நாம் விளையாடக்கூடாது. அப்படி தொழுகையிலே நாம் விளையாடினோம் என்றால் அல்லாஹ் தஆலாவுடைய வெறுப்பிற்கு உள்ளானவர்களாக நாம் ஆகிவிடுவோம். எனவே முதல் விஷயம், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய முதல் விஷயம் தொழுகையிலே விளையாடுவது. இரண்டாவது வல் மன்ன ஃபிஸ் ஸதகாத், வல் மன்ன ஃபிஸ் ஸதகத்தி, சதக்காக்களிலே சொல்லி காட்டுவது. நான் அவ்வளவு சதக்கா செய்தேன், இவ்வளவு தர்மங்கள் செய்தேன் என்று சொல்லி காட்டுவதை அல்லாஹ் தஆலா வெறுக்கின்றார். பொதுவாகவே தர்மம் என்பது அது மறைமுகமாக செய்ய வேண்டும். வலது கையால் கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது. அந்த அளவிற்கு மறைமுகமாக ரகசியமாக கொடுக்கப்பட வேண்டும். அந்த மாதிரியான தர்மங்களை இறைவன் ரொம்ப விரும்புகின்றான். எனவே சதக்காக்களை, தர்மங்களை செய்துவிட்டு அதை சொல்லி காட்டுபவர்களே அல்லாஹ் வெறுக்கின்றான். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது இடத்திலே, கபரிஸ்தானிலே நின்று சிரித்து கொண்டிருப்பதை அல்லாஹ் தஆலா வெறுக்கின்றான். ஒரு கபர் இடத்துக்கு போறோம் என்றால் நம்முடைய சிந்தனை என்பது மறுமையினுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். நம்மளுடைய நிலையும் இதே போலதான் இருக்க போகிறது என்ற அந்த நிலை இருக்க வேண்டுமே ஒழிய அங்கே போய் சிரித்து கொண்டோ, கேளிக்கைகளிலோ அல்லது போனை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டோ இது மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது. எனவே மூன்றாவது விஷயம் பல்லிஹக்க இந்த கபரிடத்திலே, கபரிஸ்தானிலே நாம் சிரித்து கொண்டிருப்பது. நான்காவது விஷயம் அர்-ரஃபஸ ஃபி ஸியாமி, நோன்பு காலகட்டத்திலே தவறான விஷயங்களை செய்வது, தவறான வார்த்தைகளையோ அல்லது தவறான செயல்பாடுகளையோ செய்வது இறைவனுக்கு மிகவும் பிடிக்காத ஒரு விஷயம். நோன்புடைய காலகட்டத்திலே
வெறும் பசித்திருப்பது மட்டும் நோன்புடைய நோக்கம் கிடையாது. வெறும் பசியோடு இருப்பது நோன்பு கிடையாது. எல்லா விதமான பாவ விஷயங்களையும் தவிர்த்து இருப்பது தான் உண்மையான நோன்பு. எனவே 4வது விஷயம், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயம் நோன்பு காலகட்டத்திலே தவறான விஷயங்களை செய்வது. 5வது, பள்ளிவாசலிலே அசுத்தமான நிலையிலே நுழைவது. குளிப்பு கடமையாக இருக்கக்கூடிய நிலைமையிலே பள்ளிவாசல்களிலே நுழைவது. இது அல்லாஹ்விற்கு பிடிக்காது. நாம் பள்ளிவாசலுக்கு சென்றோம் என்றால் நம்முடைய உடல் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையில் தான் செல்ல வேண்டும். ஏனென்றால் பள்ளிவாசல் என்பது அங்கே தொழுகைகள் நிறைவேற்றப்படக்கூடிய இடம், ஒரு புனிதமான சுத்தமான இடம். அந்த தூய்மையான இடத்திலே நாமும் தூய்மையாக போக வேண்டும். அல்லாஹ் தஆலா பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது எப்படி வர சொல்கிறான் தெரியுமா? ஜீனத்தாக வாருங்கள், அழகாக வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அப்போ நம் பள்ளிக்கு செல்லும் பொழுது நாம் அழகாக செல்ல வேண்டும், அழகான ஆடைகளை அணிய வேண்டும், சுத்தமான நிலையிலே செல்ல வேண்டும். அசுத்தமாக நாம் செல்வது இறைவனுக்கு பிடிக்காத ஒரு செயல். எனவே 5வது விஷயம், பள்ளிவாசல்களிலே நாம் அசுத்தமாக நுழைவது. 6வது, பிறருடைய வீட்டிலே அவருடைய அனுமதி இல்லாமல் பார்ப்பது. அது அவர்களுடைய அந்த எந்த இடமாக இருந்தாலும் சரி, ஒருவருடைய வீட்டுக்கு போனோம் என்றால், நுழைந்தோம் என்றால் முதலிலே நாம் சலாம் சொல்ல வேண்டும், சொல்லிவிட்டு தான் நாம் நுழைய வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒருவருடைய வீட்டில் நுழையும் பொழுது நாம் அவருடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய வீட்டை நாம் பார்ப்பதோ அங்கே இருப்பதோ அதை அல்லாஹ் தஆலா வெறுக்கின்றார். எனவே இந்த 6 விஷயங்களையும் நாம் நல்ல முறையிலே எந்த விதமான பாவ செயல்கள் இல்லாமல் நல்ல முறையிலே கடைபிடித்து வாழக்கூடிய தௌஃபீக்கினை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.